ஒய்டி ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஷாசரன். இன்றைக்கி நான் மதுரைக்கு போகிறதா பிளான் இருந்துச்சுங்க. அதனால் வீட்டில் இருக்க வேலைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. காலையிலேருந்து எனக்கு எவ்வளோ வேலைன்றது ஒரு கணக்கே இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப்னால் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்றது என்னை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறதா இல்லை எல்லாருக்குமே இதுதான் நிலைமையான்னு தெரில. இதுதான் நிலமை தெரிஞ்சது தான். இருந்தாலும் அந்த ஊருக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒரு வேலை வரும் பாருங்கள், சொல்லி மாளாதுங்க, அவ்வளோ வேலை அது. ஆனால் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி வைக்காமையும் போக முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா போயிட்டு ரிட்டன் வரும்போது அந்த வீடு அவ்வளோ நீட்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த கிச்சனுக்குள்ளேயோ அந்த பெட்ரூம்குள்ளேயோ போகிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அப்படியே போட்டு போயிட்டோம்னா திரும்ப அந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வெளியில் போகும்போது வீட்டை கம்ப்ளீட் க்ளீன் வச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கும் தண்ணி சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் கூட வைக்கணும். ஆனால் என் பாப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோடய சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். அவங்க அந்த பெட்ஸுனாலே அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு அதை பற்றி அவ்வளோ ஒன்றும் ஃபீல் எல்லாம் கிடையாது. அப்போ இவங்களுக்கு வேலை பார்க்கணுமே அப்படின்ற ஒரு ஒரினஸ்லாம் கிடையாது. அவங்களே போய் நீட் பண்ணிடுவாங்க, ஃபுட்டு கொடுத்துருவாங்க, கொஞ்சிடுவாங்க, எல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ எனக்கு அந்த வேலை கொஞ்சம் கம்மி. ஆனாலும் வீட்டில் கிச்சன் வேலை, சமைக்கிறது, மிஷினில் துணி போடுறது, எவ்ரிதிங் நம்ம தானே பார்க்கணும். குழந்தைங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணணும். நான் நிறையா என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் சாய் கூட பண்ணி தருவாங்க அவங்க டேடிக்கு, தாத்தாவங்களுக்கெல்லாம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இத்தனை வேலைகள் செஞ்சுட்டு நம்ம கிளம்பும்போது இன்னும் கிளம்பலையான்றாங்க. என்ன தான் சொல்ல முடியும்? ஆனாலும் என் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, என்னோடய ஹஸ்பண்டுமே எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஊருக்கு கிளம்பும்போது அவருமே எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, அவருக்கு அது இஷ்டம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இதில் என்ன ஒரு பாவம்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போ பாருங்கள் நாங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அப்பா வீட்டில் தனியாக விட்டு வந்துடுறோம். ஏன்னா அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை வெளியில் வர்றதுக்கு. நான் வீட்டை பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் ஒரு அப்பா மாமனார் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அப்பா எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. வீட்டை பார்த்துக்கிட்டாரு, நாங்கள் கிளம்பிட்டோம். பாய், தேங்க்யூ. கிளம்பி வரோம் ஃப்ளைட்டில். நம்ம அப்பா வீட்டு ஃப்ளைட் இருக்குல்ல, கிளம்பி வரோம். சரி பாய், ஆட்டோ வரப்போகுது. பாய், சேஃபாக இருங்க. காலைல ஒரு டைம் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வெளில வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. காலைல டிஃபன் எதனா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஆமாம், நாளை கழிச்சு தானேப்பா ஸ்கூலு. நாளைக்கு ஈவினிங் ஆயிரும்லப்பா நாங்கள் வர்றதுக்கு. சரி பாய் சொல்லுங்கள். பாய் பாய் பாய். பார்த்து கவனமாக இருங்க. பாய்.